என்ன இது? இதுன்னு என்ன கேக்குறீங்க? இருங்க நானே சொல்றேன். நம்ம தொகுதியில ஏழை பசங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக சிஎம் கிட்ட மனு கொடுத்திருந்தோம்ல, அது சாங்க்ஷன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஏங்க அது சிஎம் சார் பார்த்து பாருங்க. நீங்க எதை பத்தி பேசினா நீங்க இல்ல நான் என் மகராசி என் மனசை நிறைச்சிட்டேன். ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னத்த சொல்லணும் அத்தை? துளசி, நீ பண்ணது ரொம்ப தப்புமா. என்ன? இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சா முதல்ல புருஷன்கிட்ட எல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும். நீ பண்ண வேலைக்கு பாரு, யாரோ ஒருத்தர் சொல்லிதான் மாப்பிள்ளைக்கே தெரிய வருது. என்ன பண்ற நீ? நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போலாமா? ஏங்க போதுங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒன்றும் நடிச்சுட்டே இருக்கீங்க. ஏங்க ஆனா நீங்க ரொம்ப மோசங்க. இந்த விஷயத்தை உங்க வாயாலே என்கிட்ட சொல்லிங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, எப்படியும் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல, அது போதும் எனக்கு. துளசி, இப்பதான் அஞ்சலிக்கு குழந்தை கலைஞ்சு போச்சேன்னு மொத்த குடும்பமும் கலங்கி போயிருக்கோம். அந்த கவலையை போக்குற மாதிரி இப்ப நீ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கம்மா. இரு நான் பேசுறேன். இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். எம்எல்ஏங்கிறதுனால அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் நிதானமா பண்ணணும். நீ எங்க போனாலும் மாப்பிள்ளைய கூட கூட்டிட்டு தான் போகணும். என்ன அம்மா? நான் துளசி, வாழ்த்துக்கள்மா. இந்த நேரத்துல உன் அப்பா கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏங்க, அவர்தான் அப்பப்போ உங்ககிட்ட பேசுறாருல்ல, இந்த நல்ல விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். இதை யார் உங்களுக்கு சொன்னா? அது நம்ம மகேஷ் ப்ரோ. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. அடடா, நான் பண்ற நினைச்சதா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தாங்க நினைச்சேன். வாங்க, சூப்பர்ங்க. வெற்றி, விடுங்க வெற்றி. வெற்றி ப்ளீஸ். ஐயோ, சொன்னா கேளுங்க. நான் எப்படிங்க உங்களுக்கு நன்றி சொல்றது? ஐயோ நீங்க வெற்றி ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நீங்க பேசவே பேசாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க பேசவே கூடாது. உட்காருங்க. ஐயோ உட்காருங்க. வெற்றி, ஐயோ உட்காருங்க. நீங்க உட்காருங்க ப்ளீஸ். வெற்றி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏங்க நான் சொல்லிருங்க, இவ்வளவு நாள் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க. அது என் மனசுக்குள்ளே இருக்குங்க. அந்த பாரத்தை நான் இறக்கி வச்சிடறேங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்லைங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்ல வந்திருக்கேன். ஆனா நான் சொல்லாமலே விட்டுருவேன். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஆனா எனக்கு குழந்தையே இல்லைன்னு பயங்கரமா கலாய்ப்பாங்க. இந்த சொந்தக்கார பைய பிள்ளைங்க எனக்கு வேண்டாதவனுங்களா, என்னடா உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு குழந்தைய போறீங்களா, உனக்கு தான் குறையா அப்படின்னு என்கிட்ட கேவலமாக கேட்பானுங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு கூட நான் சண்டை போட்டு கத்திட்டுலாம் வந்துடுவேங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏங்க நான் ஆணாதிக்கத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆம்பளை கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அது உங்களுக்கு புரியுதுல்லைங்க, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குங்க அது. ஆனால் நீங்கள் அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்க. ஏங்க நீங்கள் என்ன எப்படிங்க இவ்வளோ பேர் நல்ல விஷயம் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ஆனால் பாருங்க, இனிமேல் எவனாவது என்னை பார்த்து கேட்பானா, வெற்றி உனக்கு குழந்தை எவனாவது கேட்பான், உனக்கு 10 மாசத்துல ஒரு குட்டி வெற்றி இல்ல ஒரு குட்டி துளசி இல்ல, எதுக்கு ஓரம் வச்சுன, ஒரு குட்டி வெற்றி ஒரு குட்டி துளசி வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் காலை தூக்கிட்டு அவனா பேசினா பொக்குல வாயில் அடிப்பேனா. வெற்றி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் இல்லைங்க. நீங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு இருந்த அவ பேரை மட்டும் தொடக்கல, குடும்பத்தோட மொத்த அவ பேரையும் தொடச்சிட்டீங்க. செம்மையா இருக்குல்லங்க. ஐயோ ஏங்க, நான் சத்தியமா சொல்லுங்க, நான் குழந்தை மாதிரி ஆயிட்டேங்க இப்போ. ஏங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லிட்டேன்னா அவனுக்கு ட்ரீட் கேட்பானுங்க, அவனுக்கு பார்ட்டி வைக்கணும். நான் ரொம்ப பெருமையா பேசிட்டேன் அவன்கிட்ட. ஏங்க என் சொந்தக்காரங்க எல்லார்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஊரெல்லாம் போய் மைக் செட்டு போட்டு எங்க அப்பாவுக்கு நான் எப்படி கதற பிரச்சனை பண்ணேன். ஆனா இப்போ எனக்கு குழந்தை பிறகு போது என்னை கேவலப்படுறவங்க போய் நான் கெத்தா சொல்லுவாங்க. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு நேரமே இல்லை, எல்லாருக்கிட்டையும் போய் நான் சொல்லணும். நான் நிறைய ஐயோ ஏங்க நான் பாருங்களேன், நான் குழந்தை பத்தியே பேசிட்டு உங்களை பத்தியே மாத்திட்டேன். நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. இனிமேல் நீங்க காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு நடுவில் நீங்க நிறைய ஜூஸ் குடிக்கணும், பழங்கள் சாப்பிடணும், மாங்காய் சாப்பிடணும், சாம்பார் சாப்பிடணும், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரசியல் வேலைன்ட்டு நீங்க வெயிலெல்லாம் சுத்தக்கூடாது.
நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் போய் செஞ்சிடறேன் சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் பண்ணுறேன். இதான் வாங்க 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 வாங்க. அன்பை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேங்க. சரிங்க சரிங்க. சூப்பரு. வெற்றி யாரு? ஆம்பளை சிங்கண்ட. கடவுளே, இவர் இவ்ளோ கனவுகளோட இருக்காரு. இவரோட கனவுகளை நான் எப்படி உடைக்கிறது? எப்படி இவர்கிட்ட உண்மையை சொல்றது? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேன்ல சார், அது இவர் தான். வணக்கம் சார். தம்பி நீங்களா? நீங்க மினிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி பையனாச்சே? ஆமாம் சார். இப்போ எனக்கு அதெல்லாம் விடுங்க சார். எனக்கு இப்போ ஆட்டோ வேணும். அது நாள் வாடகை அதெல்லாம் உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுத்துருவேன். ஆட்டோ நல்லபடியாக பார்த்துப்பேன் சார். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன தம்பி நீங்க? உங்க அப்பா மினிஸ்டரா இருந்தவர். அவர் நினைச்சா இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து ஆட்டோ ரெண்ட்டுக்கு கேட்குறீங்க? சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த அப்பா கதையே வேணாம். அப்பா மினிஸ்டரு அதெல்லாம் ஓகே. அவர் வந்து ஊருக்கே ஆட்டோலாம் வாங்கி கொடுப்பாரு. இப்போ நான் ஆட்டோ ஓட்டணும். அதான் உங்களை கேட்குறேன். பிரதர் ஹாய். பிரதர் பார்த்து வண்டி வண்டி வண்டி. வாங்க 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 பிரதர் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. என்ன பிரதர் இது வேஷம்? எதுக்காக இப்படி ஆட்டோலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? எப்படிப்பட்ட ஆளு? நீங்க ஏன் பிரதர் இப்படிலாம் பண்றீங்க? நான் யாரு? எப்படிப்பட்ட ஆளு? நான் பெரிய அப்பா டக்கரா? எங்கள் அப்பா தான் டக்கரு. நான் சாதாரணமான ஆள். ஐயோ பிரதர், ஒருவேளை நான் இப்படி இருக்கிறனால என் கூட நீங்கள் பேசுனால உங்களுக்கு தான் கௌரவ குறைச்சலாம். சச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. இல்லை இல்லை. உங்களை இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா தான் சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தாராளமாக சொல்லுங்க பிரதர். எனக்கு குன்றத்தூர் பக்கத்துல ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாவே ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் கொடி கட்டி பறக்குது. ஏன் என்கிட்ட கூட அதில் பிளாட் போடுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. நீங்க சரின்னு சொன்னா அதை உங்களுக்கு நான் தரேன். நீங்களும் நானும் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு அதை சேல் பண்ணலாம். நீங்க வேற இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸான ஆளு. உங்க போட்டோவை போட்டு ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்படி கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறதை விட இன்னும் பெட்டரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ப்ரோ வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஏதோ என் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட பேசிட்டு ஏதோ சந்தோஷமா இருக்கிறேன். இப்போ நானும் நீங்களும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், டப்பா கிழிஞ்சிடும், கழுத்து மேலே போடுவாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு என் அப்பாவோட கட்சியில் இருந்த பழைய வெற்றியோட அந்த சாயல், அந்த அடையாளமே வேணாம் பிரதர். இது பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. சொந்தமாக நானாக ஏதோ ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் பிரதர். பிரதர், நான் ஏதாவது சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னா? இல்லை பிரதர், முன்னெல்லாம் நான் என்ன தவிர வேற யாரையும் நான் கண்டுக்கவே மாட்டேன். 24 மணி நேரமும் நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன். ஏன்னு தெரியுமா? என் குழந்தையோட இழப்பு என்னை ரொம்பவே மாத்திருச்சு பிரதர்.